ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் டாக்டர் கே சதீஷ்குமார் அண்ட் வெல்கம் டு மை S1 TV யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, செக்ஸ் வச்சுக்கும் போது திருப்தி இல்லை சார். எதனால சார்? நான் ரெகுலராக பார்ட்டிசிபேட் பண்ணுற செக்ஸில் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை சார். என் வைஃப் கிட்ட வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. எதனால? ஏதாச்சும் டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க சார். சில நண்பர்கள் இந்த கேள்வி என்ன கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல எதனால சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது டீட்டெயிலா கிளியரா உங்களுக்கு புரிய மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ற ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணா, நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும், கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி போன வீடியோ கம்ப்ளீட்டா வாட்ச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உங்களுக்கு புரியும். ஓகேவா? அந்த டாபிக் உள்ள போனா, செக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது எந்த மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை சார், எதனால சொல்லுங்க. சில நண்பர்கள் கேட்டாங்க, ஒன்று பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க வந்து மோஸ்ட்லி செக்ஸ் வச்சுக்கும் போது டூ சைட்ஸ் இந்த மோஸ்ட்லி இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டே டைம்ல மோஸ்ட்லி செக்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. மார்னிங் டைம்ல செக்ஸ் வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா டே டைம்ல ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், ஒர்க் டென்ஷன்ஸ் இருக்கும். ஈவினிங் டைம்ல மோஸ்ட்லி இந்த 7, 8, 9, 10 இந்த மாதிரி டைம்ல படுக்குறீங்களா பெட்ல, அந்த மாதிரி டைம்ல செக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண கூட மோஸ்ட்லி சில பேருக்கு அவ்வளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஏன்னா டே டைம்லாம் ஃபுல்லா ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், டென்ஷன்ஸ் இருக்கும். அதனால மோஸ்ட்லி இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதே மார்னிங் டைம்ல செக்ஸ் வச்சுக்கிட்டா, ஒரு 6 or 5 o'clock பண்ண செக்ஸ் வச்சுக்கிட்டா, 5 மணிக்கு இந்த மாதிரி டைம்ல செக்ஸ் வச்சுக்கிட்டா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். எதனாலனா மோஸ்ட்லி மார்னிங் டைம்ல அந்த ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இருந்தா கம்மியா இருக்கும். அதனால சொல்றேன். ஓகேவா? மார்னிங் டைம்ல இன்டர்கோர்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. தென் ஆஃப்டர் வந்து இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது லியூப்ரிகேஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பெண்களுக்கு வந்து மோஸ்ட்லி இந்த பீரியட்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, பீரியட்ஸ் ஆஃப்டர் ஃபெர்டைல் டேஸ் ஒன்று இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பீரியட் ஸ்டார்டிங் ஆன ஃபர்ஸ்ட் டேல இருந்து 13th டே, மோஸ்ட்லி 5 days or 7 days ஆகட்டும் பீரியட்ஸ் இருக்கு அவங்களுக்கு. அதை விட்டு 13th டே, 13, 14, 15, 16 வந்து ஒரு 2, 3, 4 days வந்து வசைனால வெட் அதிகமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெட் அதிகமா இருக்கும்போது நீங்க செக்ஸ் வச்சுக்கலாம். அந்த டைம்ல லூப்ரிகேஷன் அதிகமா இருக்கும். இதே ஃபெர்டைல் டேஸ் அவங்களுக்கு ஃபீலிங்ஸ், டிசைர் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த டைம்ல மோஸ்ட்லி இன்டர்கோர்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? இந்த மாதிரி டைம்ல பண்ணீங்க உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், அவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ரிமைனிங் டைம்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது மோஸ்ட்லி லூப்ரிகேஷன் ஆயில்ஸ் ஏதாச்சும் இருந்தா அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பட் ஃபெர்டைல் டேஸ்ல மோஸ்ட்லி இந்த ஆயில் ஆட்டும் வேற லூப்ரிகேஷன் ஏதாச்சும் அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க பிரெக்னன்சிக்காக ட்ரை பண்ணா ஓகே, பட் பிரெக்னன்சிக்காக ட்ரை பண்றவங்களுக்கு மோஸ்ட்லி இந்த ஃபெர்டைல் டேஸ்ல செக்ஸ் வச்சுக்கும் போது ஆயில் ஆட்டோ வேற எதுவும் அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா அது ஸ்பம் வந்து ஸ்விம் பண்ணாது ஃப்ரெண்ட்ஸ், ஸ்விம் பண்ணி யூட்ரஸ்குள்ள போகாது. அதனால சொல்றேன். ஓகேவா? மோஸ்ட்லி ஃபெர்டைல் டேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்க. மோஸ்ட்லி லூப்ரிகேஷன் ஆணுக்கு மேல கூட கொஞ்சம் லூப்ரிகேஷன் இருக்கும்போது இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேவா? லைக் ஆயில் ஆட்டோ அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஃபெர்டைல் டேஸ்ல வேணா ரிமைனிங் டேஸ்ல அப்ளை பண்ணி நீங்க செக்ஸ் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ரெண்டு பேர் வந்து மோஸ்ட்லி இன்ட்ரெஸ்ட் இருக்கா செக்ஸ்ல? அது மோஸ்ட்லி பார்த்துக்கோங்க. பார்த்து தென் ஆஃப்டர் யூ கேன் டூ இன்டர்கோர்ஸ். ஓகேவா? சில நண்பர்கள் கேட்டாங்க இந்த கேள்வி. வீடியோல சொல்லுங்க, உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். இந்த வீடியோல ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல ஒரு நல்ல டாபிக்கோட முன்னாடி வந்துடுற வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம்.